Hello guys, welcome to Unlucky Bug Hunter. இன்னைக்கு நம்ம ரிப்போர்ட் 26 பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஜிக் எரர் லீட்ஸ் டு ஃபுல் அக்கௌண்ட் டேக் ஓவர். அண்ட் இதுக்கான சிவியரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹை. அண்ட் இது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷனால இந்த மாதிரி ஃபுல் அக்கௌண்ட் டேக் ஓவர் நடக்கும். பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை. அண்ட் பிளாக் பண்ண லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். வேணா போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். இதான் அந்த பிளாக் டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் வினிங் ட்வின்ஸ். நான் இந்த டெஸ்ட் என்ன பண்ணாருன்னு ஒரு ஸ்மால் சம்மரி மாதிரி கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சைட்குள்ளே போயிட்டு ஒரு சைட்குள்ள வந்துட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்குள்ளே போயிருக்காரு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் இமெயில் அண்ட் யூசர் நேம் ரெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் abc@gmail.com அப்படின்னு கொடுத்துட்டு யூசர் நேம் வந்துட்டு bob1 அப்படின்னு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு abc@gmail.com கொடுக்கும்போது அவருக்கு எரர் வரும். ஏன்னா வந்துட்டு ஒரு இமெயில் அடிச்சு தான் இது பண்ண முடியும். ஆனால் யூசர் நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா bob1 அப்படின்னு வச்சுட்டு அவர் கிரியேட் பண்ண முடிஞ்சுது. வந்துட்டு என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்துட்டு abc@gmail.com bob1 அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா xyz@gmail.com xyz@gmail.com இமெயில் மட்டும் மாற்றிட்டு யூசர் நேம் சேமாக கொடுத்துருக்காரு. சேமாக கொடுத்தோன்னே அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு ரெண்டுக்கும். இப்போ வந்துட்டு பாஸ்வேர்ட் ரிசெட் ஃபங்க்ஷனாலிட்டிக்குள்ளே போயிருக்காரு. அங்கே கொடுத்துட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி கேட்கும். ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆர் யூசர் நேம்ட்டு. அவர் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே யூசர் நேம் என்டர் பண்ண சொல்லுவாங்க. யூசர் நேம் என்டர் பண்ண சொன்னோன்னே ஜஸ்ட் அவர் bob1 கொடுத்தோன்னே இமெயில் ரெண்டுத்துக்குமே இப்போ ரெண்டு அக்கௌண்ட்டுக்குமே அவருக்கு பாஸ்வேர்ட் ரிசெட் டோக்கன் போயிருக்கும். அதுதான் இந்த பிளாக். இதை வச்சுட்டு நம்ம ஒரு ஃபுல் அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ண முடியும். அதான் சொல்லியிருப்பாரு. அதாவது ஃபுல்லாக சொல்லியிருப்பாரு. அட்டாக் சினாரியோ அவர் லைவாக பண்ணது இங்கே காட்டிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைன் அப் பேஜ்குள்ளே போயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி வச்சு user2 அப்படின்னு வச்சு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, user2 அப்படின்னு வச்சு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயில் ஐடி வச்சு user2 அப்படின்னு சேம் யூசர் நேம் கொடுத்துருக்காரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு இமெயில் அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு இமெயில். இமெயில் ஐடி டிஃப்ரெண்ட். ஏன்னா இமெயில் ஐடி அவர் கொடுக்கும் போது எரர் வந்திருக்கு. யூசர் நேம் வச்சு பண்ணியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா ரெண்டுமே கிரியேட் பண்ணோன்னா இப்போ வந்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் கூட போயிருக்காரு. ஃபர்கட் பாஸ்வேர்ட் வந்துட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறதுக்காக யூசர் நேம் கொடுத்துருக்காரு. யூசர் நேம் வந்துட்டு user2 கொடுத்தோன்னே அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கி பாய், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கி பாய் கொடுத்துருந்தாரா. அதுலேயும் அவருக்கு பாஸ்வேர்ட் ரிசெட் டோக்கன் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கி கேர்ள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்துட்டு அவருக்கு பாஸ்வேர்ட் ரிசெட் டோக்கன் போயிருக்கு. அதுதான் சொல்லியிருப்பாரு. ரீசெட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் காமிச்சிருப்பாரு. ரெண்டுத்துக்குமே ஒரே டோக்கன் தான் ஜென்ரேட் ஆகி போயிருக்கும். இவ்வளோ தான் கைஸ். இந்த மாதிரி ரெண்டு யூசர் நேம் ஆர் இமெயில் அட்ரஸ் வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி அக்கௌண்ட் கிரியேஷன்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் கைஸ். இது வந்து ஒரு ஃபுல் அக்கௌண்ட் டேக் ஓவர் கிரிட்டிக்கலான ஹையான பக் இது. இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.